அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, ஆவணி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம். ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராயும் பொழுது ஆதாயமிக்க ஆவணி மாதமாக இருந்தாலும் இறை வழிபாடுக்கு உகந்த மாதமாகவும் தங்கள் எண்ணங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல ஆவணி மாதம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நற்பலன்கள் இருக்க பெற்று இருந்தாலும் இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்கு என்பதை தான் இப்ப நம்ம பார்க்க போகின்றோம். ஏற்கனவே குரு 6வது வீட்டில் இருந்து கொஞ்சம் கஷ்டங்களும் நெருக்கடியும் கொடுத்துட்டு இருக்காரு. சில இழுபறியான பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இழுபறியா இருக்கும், குழப்பங்களா இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை, வாக்குவாதங்கள், ரத்த சம்பந்தப்பட்ட பிராபலங்கள், மன அழுத்தம், பெண்களுக்கு ரத்தப்போக்கு, உடல் ஹெல்த்ல பாதிப்புகள், இடர்பாடான சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த நிலைப்பாடுகள்ல இருந்து கொண்டிருக்கு. இப்ப வரக்கூடிய இந்த கிரகநிலை எனக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு 9வது வீட்டுல சூரியன் அமைகிறாருங்க. 10 தேதி வரையில் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சுக்கிர பகவான், செவ்வாய் 2 கிரகங்களும் மாறுறாங்க. செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7வது வீட்டிலும், சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 10வது வீடு ஜீவித ஸ்தானத்துல அமைய போறாங்க. மனைவி ஸ்தானத்துல அமையக்கூடிய செவ்வாய் மூலமாகவும் இப்போ 9ல அதாவது தகப்பன் ஸ்தானத்துல சூரியன் அமைவதனால பெரியவர்கள் வாக்குக்கு மரியாதை கொடுக்கணுங்க. அந்த நேரத்துல யாரு என்ன சொன்னாலும் எக்கடான்னு கேட்டு போக வேண்டாம். பெரியவங்க வார்த்தையில ஏதோனும் நன்மை இருக்கா அப்படின்றத ஆராய்ச்சி பார்த்து பொறுமை காக்கக்கூடிய காலமாக இருக்கும். புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்தமாதிபதியும் ஜீவிதாதிபதியும் தங்களுக்கு 8ல் இருந்து 9வது வீட்டுல 15 தேதிக்கு பிரகாரம் மாறுவார். அப்படி மாறக்கூடிய கிரக நிலைகள் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதனால ஓரளவு நன்மைகள் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் பாதகமான முடிவு கொடுக்குற சூழ்நிலை இருக்காருங்க. நம்ம ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எச்சரிக்கையோடு இருந்துகிட்டா நல்லது தானங்களுங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வேண்டும். மனைவிக்கு உங்களுக்கு தேவையில்லாத கலக்க வேண்டாம். உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சீரான மருத்துவ செலவுகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலுக்கு மீது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லாமல் தொழில் அப்படி பார்த்த மாதிரியே இருக்கும். வருமானம் பெருசாக இருக்காதுங்க, அப்படியே சீரான வருமானத்திலேயே போய் கொண்டு இருக்கும். மாணவ மாணவி செல்வங்களுக்கு கல்விகளில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கு போதிய மார்க் இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கு என்பதை அவங்க உணர்ந்து செயல்பட வேண்டும். குழந்தைகள், மாணவ மாணவிகள் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா தங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. உத்தியோக சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா உங்களுக்கு முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள், எதிர்பார்த்த லாபங்கள் வந்தாலும் அதற்கு உரிய விரைய செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால விரைய செலவை சுப விரயமா பண்ணுங்க. பொன்பொருள் வாங்கலாம், இடமன வாங்கலாம். மேற்கொண்டு எதிர்கால திட்டத்தை தீட்டி அதுக்கு ஏதானும் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு, அது நல்ல இடத்துல செய்யுங்க. தேவையில்லாத அனாவசியமான ஷேர் மார்க்கெட்ல பண்ண வேண்டாம். இது போன்று பாத்தீங்கன்னாக்க சில நேரங்களில் யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னே தெரியாம அவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க போய் சிக்கல மாற்ற சூழ்நிலைகள் வரும். அதனால தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிராபலங்களை கூட தான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாங்க. அதனால இந்த பிரச்சனைகள்லாம் தான் எண்ணி இதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்ற விஷயங்களை நீங்க நினைச்சு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த விஷயத்துல நீங்க தலையிடாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு நினைச்சுக்கீங்க. மற்றபடி உங்க வேலையை நீங்க பற்றி சரிவர பாருங்க, நல்லா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத பிரச்சனை வராமல் பார்த்துங்க. உடல் ஹெல்த்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் வேணும். அதாவது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா மனவியாதி தாங்க பெரிய வியாதியே உங்களுக்கு இருக்கும். மனசு ரொம்ப அப்செட் ஆகும். அதையெல்லாம் தாண்டி நல்லபடியாக இந்த பலன்களை அடைந்து நீங்கள் நிம்மதியும் அடைய வேண்டும். இந்த மாதம் விநாயகருக்கு உகந்த மாதம் என்பதால விநாயக வழிபாடும் பெருமாளையும் வழிபாடு எடுத்துவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெருமைமிக்க நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி ஆவணி மாத பலன்கள் உங்க வாழ்க்கையில சிறப்பாக அமைய கடவுளை வேண்டி வணங்குகின்றேன். மேலும் அடுத்த மாத பலன்களோடு நம்ம சந்திப்போம். புதியதாக பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.